Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Friendல ரிமைண்டர் லெட்டர் எப்படி பண்றதுன்னு பிராக்டிகல்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து தியரி சொல்லிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிமைண்டர் லெட்டர் அப்படினா என்னன்னா ஒன்லி சேல்ஸ் பார்ட்டிக்கு தான் இது நம்ம போட முடியும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு ஒவ்வொரு பார்ட்டியும் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, டோட்டலா எந்தெந்த பார்ட்டி எவ்வளவு வந்து நமக்கு அமௌண்ட் பே பண்ணோம், அது எல்லாமே வந்து ஈஸியா இதுல செக் பண்ண முடியும். இப்ப வந்து ஒரு பார்ட்டி அஞ்சலின்னு இருக்காங்க, அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத வந்து எடுத்துட்டு இது வந்து ஒரு லெட்டர் ஃபார்மட்டுக்கு அது வந்து நமக்கு ரிமைண்டர் லெட்டர்னு கொடுத்தீங்கன்னா அது லெட்டர் ஃபார்மட்டுக்கு நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி நம்மளுடைய பார்ட்டிக்கு நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம பார்ட்டிக்கு அப்படியே கூட சென்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து ரிமைண்டர் லெட்டர் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிஎஃப் டாலில டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதுல போயிடுங்க. அதுல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். இது ஒன்லி ஃபார் சேல்ஸ் பார்ட்டிக்கு மட்டும்தான். நிறைய பார்ட்டிக்கு நான் சேல்ஸ் பண்ணிருப்பேன். அவங்க வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்காம பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. அதுதான் அவுட்ஸ்டாண்டிங். பெண்டிங் அமௌண்ட் தான் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது. ஓகேங்களா? இதுல வந்து ரிசீவபிள்ஸ்ல பாருங்க, ரிசீவபிள்னு கொடுத்தீங்கன்னாவே டோட்டலா எந்தெந்த பார்ட்டி எவ்வளவு தரணும், எந்தெந்த டேட் மந்த் வைஸ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் அமௌண்ட் 6,36,270 இருக்கு. எல்லா பார்ட்டி இது சேர்த்து டோட்டலா அமௌண்ட் 6,36,270. இதுல வந்து நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜூன் கொடுக்குறேன். இதுல வந்து பாருங்க ஏப்ரல், மே இதெல்லாம் காமிக்குது. ஓகேங்களா? இது டியூ டேட் பாருங்க 61 days 31 அந்த மாதிரி காமிக்குதா? இதுல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை எடுத்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரிமைண்டர் லெட்டர் நம்ம அனுப்ப முடியும். இப்போ வந்து நான் சாத்விகா ஸ்ரீ அப்படிங்கறது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இதுல பாருங்க கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கா, அதுல போயிட்டு பில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா, ரிப்போர்ட் டைப்ல பில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க ரிமைண்டர் லெட்டர்னு இருக்கு, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம டேட் ஏஜிங் மெத்தட் அப்படின்வாங்க, அது நான் அப்புறம் சொல்றேன், நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இதுல வந்து டேட் டியூ டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஓவர் டியூ எவ்வளோ நாள் ஆயிருக்கு, டியூ டேட் வந்து நம்ம இங்க செட் பண்ண முடியும். 0 to 30, 30 to 40 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். 40 to 50 அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு காமிக்கும். பாருங்க சேவ் பண்ண உடனே இங்க பாருங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ண உடனே இப்ப ப்ரிவ்யூ பாருங்க. ப்ரிவ்யூ பாத்தீங்கன்னா சாத்விகா ஸ்ரீது ஆல்ட் இசட் கொடுத்து இப்ப செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல வந்து சாத்விகா டெக்ஸ், அது வந்து நமக்கு பார்ட்டி, இது வந்து நம்மளுடைய கம்பெனி நேம். கீழே பாத்தீங்கன்னா நமக்கு லெட்டர் ஃபார்மேட்டுக்கு நமக்கு கொடுத்துரும். டியர் சார் ஆர் மேடம் சப் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது சப்ஜெக்ட் வந்து என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங், இவ்வளவு பெண்டிங் நீங்க எனக்கு தர வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு நம்ம லெட்டர் ஃபார்மேட்ல நமக்கு அது கொடுத்துரும். given below is the detailed amount outstanding against your name in our books as of given date அப்படின்னு கொடுக்குதா. இந்த மாதிரி லெட்டர் ஃபார்மேட்க்கு நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். பாருங்க இதுல வந்து டேட் வந்து 1st மே, அப்புறம் பர்டிகுலர்ஸ் வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்கு, அப்புறம் வந்து டியூ ஆன் வந்து 1st மே, ஓவர் டியூ வந்து பை 31 days ஆயிடுச்சு. இப்போ வந்து லெஸ் தேன் 30ல இருந்தா இங்க காமிக்கும். இது வந்து 31 அப்படின்றனால 30 to 40 daysல நமக்கு காமிக்குது. 30 to 40 daysல தான் அந்த ரெண்டு பில்லுமே இருக்கு. அது வந்து டோட்டலா அமௌண்ட் நமக்கு கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓவராலா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க தரணும் அப்படின்றது இதுலயே வந்துடும். அப்புறம் வந்து இது லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம வந்து கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. 2 தடவை எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ வந்து பி அப்படின்னு இருக்கா, கண்ட்ரோல் பி அப்படின்றது வந்து பிரிண்ட், இது நம்ம இப்படியே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி நம்ம பார்ட்டிக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா மெயில் வழியா கூட நம்ம சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் ரிமைண்டர் லெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.